வணக்கம். நான் மீண்டும் உங்கள் பாடும் செஃப். இன்றைக்கு எங்கள் ஊர் சமையல் சிற்றுண்டி செய்யலாம்னு இருக்கிறேன். இது மரவள்ளிக்கிழங்கு பணியாரம் என்று சொல்கிறது. இதுக்கு தேவையான பொருட்கள் மரவள்ளிக்கிழங்கு, கருவேப்பிலை, காய்ந்த கருவேப்பிலை, மற்றது காய்ந்த மிளகாய், மற்றது அடுத்தது கோதுமை மா, சீரகம், மஞ்சத்தூள், உப்பு, மற்றது பொரிக்கிறதுக்கு எண்ணெய். நான் இப்போ மரவள்ளிக்கிழங்கை மெல்லிசாக வெட்ட பொருள். அதுக்கு பிறகு இதுகளை தூளாக்குவோம். இப்போ கிழங்கு எல்லாம் வெட்டி வச்சிட்டோம். அடுத்தபடியாக இப்போ நாங்கள் இந்த காய்ந்த மிளகாயையும் பெருஞ்சீரகத்தையும் கருவேப்பிலையும் இதில் போட்டு அரைக்க போகிறோம். சிறிதளவு கிழங்குன்றபடியாக ஒரு 4 மிளகாய் காண நினைக்கிறேன். அதிகம் போட்டாலும் உரைக்கும். அதோட 4 மிளகாய்க்கும் ஒரு கரண்டி பெருஞ்சீரகம் காணும். அத்தோடு சிறிதளவு கருவேப்பிலை கூட கொஞ்சம் வாசமாக இருக்கும். இங்கே கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கிடையாது, அதுபடியாக தான் நாங்கள் இதை பாவிக்கிறோம். இதை இப்போ அரைக்க போகிறோம். ஆக பவுடர் அடிக்க தேவையில்லை, ஒரு அளவு அடிவட்டால் காணும். இப்போ அரைச்சி வச்ச பவுடரை இல்லை மாவில் கொட்ட போகிறோம். அதில் சிறிதளவு உப்பு, கிழங்கையும் செய்து போட்டிருக்கிறேன். அடுத்தது சிறிதளவு மஞ்சள் தூள். இனியில தண்ணி விட்டு கலக்க வேணும். ஓகே, இந்த பதம் என்றால் சரியா. இதுக்குள்ளே நாங்கள் கிழங்கை போட்டு கலக்க போகிறோம். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். ஓகே, இப்போ ஊற வச்சிருக்கு. இது ஒரு 5-10 நிமிஷம் ஊறிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நாங்கள் இப்போ இந்த கிழங்கு துண்டுகளை மாவில் தோச்சு பிரிக்க போகிறோம். என்னென்றால்
இது தனித்தனியாக துண்டுகளாக இருக்குது. இதில் இடத்துல ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். இதை அப்படி வடிவாக தோய்ச்சி போட்டு நீங்கள் போடணும். சொல்லென்றும் மொழி என்றும் பொருளென்றும் இல்லை, பொருளென்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை, விலையேதும் இல்லை. ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே, உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையின்றி வேறேதும் இல்லை, வேறேதும் இல்லை. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நாங்கள் இப்போது இந்த குறைஞ்ச நெருப்பில் விட்ட காரணம் என்னென்றால் மெதுமெதுவாக வெந்தால் தான் உள்ளுக்குள்ளே மரவள்ளிக்கிழங்கு வேகக்கூடியாக இருக்கும். அதுக்காக தான் பிடிச்சிருக்கிறோம். அடுத்தது இப்போ போட்டுட்டு இதை தனித்தனியாக்கி விட்டுருவோம். சேர்ந்து பொரியாமல் தனித்தனியாக்கி விட்டால் பலகாரம் பார்க்கவும் ஒரு வடிவாகவும் இருக்கும், தனித்தனியாகவும் எடுக்கலாம். ஓகே, இப்போ பிரிஞ்சு வந்துடுது என்றால் இப்போ இந்த கலரை நிறந்த பார்க்க தெரியுது, கொஞ்சம் நேரம் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் ஃபோட்டோத்திலும் பார்க்க மறுபடியாக புரிஞ்சுட்டு இனி கலகலப்பாகவும் இருக்கும், பார்க்க தெரியுது. நாங்களே வெளியெடுப்போம். ஓகே, இப்போ கிழங்கு பணியாரம் ரெடி, சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருக்குது. உள்ளுக்கு கிழங்கெல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு. நாங்கள் போட்ட மசாலா எல்லாம் போதுமானது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த இன்னொரு சாப்பாட்டோடு உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் வருகிறேன். நன்றி, வணக்கம்.